சிம்மராசியினரே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு நீங்கள் வட்ட துயரம் சொல்வதற்கில்லை. 2017ஆம் ஆண்டாவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2017ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான காலகட்டமே. காரணம், ராசிக்கு 2இல் குரு அமர்ந்து, ராசிக்கு 4இல் சனியும் புதனும், 5இல் சூரியனும், 6இல் சந்திரனும், ராசிக்கு 7இல் செவ்வாய் சுக்கிரன் கேதுவும் சம்பந்தப்பட்டு ராசியில் ராகுவும் இருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஆட்சி புரிகின்றார்கள். இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது என்று சொன்னீர்கள் என்றால், இந்த ராசியினர் சூரியன் இருக்குல்ல, அது ஆளுமை திறன் பெற்ற சிம்ம ராசியினர்களுக்கு சிங்கத்தின் காலில் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதென்றோ என்ற பாடல் வரி போல்தான் உங்கள் பாடல்கள். ஏன்னா சிங்கத்திற்கு நேரம் சரியான சிறுநெறியும் ஏறி விளையாடும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி உங்களுடைய நேரம் சரியில்லாதனால் உங்களால், அதாவது துச்சமாக நினைக்க மதிக்கப்படுவர்கள் கூட உங்களை பற்றி ஏளனம் செய்ய வேண்டிய காலகட்டம் கடந்த ஆண்டு உங்களுக்கு நடந்திருந்தது. இதில் இருந்து இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். வீறு நடை போட்டு நீங்கள் எழலாம். மீண்டும் நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையை நீங்கள் தொடங்கலாம். இந்த ராசிக்கு மகம் நட்சத்திரம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்கின்றார்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆண்டின் பிற்பகுதியில் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சியான பின்புதான் இந்த சிம்மராசியினருக்கு முழு திரை விலகிய கிரகணம் பிடித்த கதை. கடந்த 1 ஆண்டுகளாக சூரியனை கிரகணம் பிடித்தது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்திருக்கிறது. முழுவதுமாக விலகுவதற்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மாதங்கள் ஆகிவிடும். அதற்கேற்ற மாதிரி அருணோதயம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். அருணோதயம் சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி வரக்கூடியது அருணோதயம். அருணோதயம், அருணன் தேரோட்டி சாரதி வருகிறார். அருணோதயம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒளிமயமான காலம் வருகிறது என்று பொருள். எனவே வருட ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருணோதயம்தான். அருணோதயமே. இந்த அருணோதயத்தில் பின்பு உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அருணோதய காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திட்டமிடுகிறீர்களோ அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்குரிய நபர்கள், அதற்குரிய ஆட்கள், அதற்குரிய குருமார்கள், அதற்குரிய நிதிகள் எல்லாமே உங்களுக்கு ஒன்றன் பின்னாக கிடைக்கப்பெறும். நல்லவர்கள் உங்களுக்கு இணைவார்கள். நல்ல தொழிலாளர் சேருவார்கள். நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். எல்லாம் கிடைக்கப்பட்டு உங்களுடைய காலங்கள் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டிய காலகட்டம் இந்த ஆண்டு. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நேர்வழி, ஏனென்றால் சூரியன் நேர்மையே உங்களுக்கு எதிரியாகிவிட்டது. சூரியன் சிம்மராசியினருக்கு நேர்வழி பாதை, நேர்வழி பயணம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த நேர்வழி பாதை, நேர்வழி பயணம் தோல்வி அடைவது என்றால் காலத்தின் கட்டாயம். இந்த ஆண்டு தான் குரு பகவான் கன்னியில் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டு தான் நீதிமான்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் ஒரு பொற்காலம், நல்லவர்களுக்கு ஒரு பொற்காலம். நல்லவர்கள் வாழ்வான், நல்லவன் வாழ்வான் என்பது நல்லவர்கள் வாழ்வார்கள். இந்த ஆண்டு நல்ல ஒரு திருப்பு முனை இந்த ராசியினருக்கு ஏற்படும். ராசியில் இருக்கிற 2ஆம் இடத்துக்கு வராது இருந்த ஃபண்டு, நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கப்பெறும். உங்களுக்கு கொடுக்க மறுத்து சென்றவர்களெல்லாம், பணத்தை வாங்கி சென்றவர்களெல்லாம் திருப்பி கொண்டு கொடுத்து விடுவார்கள். உங்களை வஞ்சித்தவர்களெல்லாம் திருப்பி உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களிடம் சேர்வார்கள். அவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சம்பந்தப்படுகிறார். பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் ஒன்று சேரி வரும். பிரிந்த மனைவி, பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேரி வருவார்கள். புகழ்பாடர், ஏன்னா பணம் இருக்கும் போதிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் போன பின்பு சொந்தமெல்லாம் பெரும் துன்பம் என்ற கண்ணதாசனின் பாடல்களுக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வசந்த காலம் வந்துவிட்டது. உங்களை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் திருப்பி சேருவார்கள். ஆனால் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள். இது உங்களுடைய விதி, அது உங்கள் கர்மா. அவரவர்கள் இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்தில் புதனும் சனியும் சம்பந்தப்பட்டு மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை அமைத்து கொடுத்து, முன்னேற்றமான பாதையை கொடுத்து, அரசு துறை சம்பந்தப்பட்ட அரசால் பழிவாங்கப்பட்ட அரசு அதிகாரிகள், அரசு வேலையாட்கள், அரசு துறையினால் பழிவாங்கப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் அவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறும். அதாவது
சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல மீண்டும் பணி கிடைக்கப் பெறுவார்கள். இடம் மாறுதல் செய்தவர்களெல்லாம் நல்ல இடம் கிடைக்கப்பட்டு அந்த துறைக்கு வந்து சேருவார்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், அதாவது ஆழ்ந்த அறிவு, அதாவது கலைநுட்பமான அறிவு, பிரசங்கம், பொதுத்துறை, பொதுவான ஒரு பட்டிமன்றம், கேளிக்கை, அரசு சம்பந்தப்பட்ட விழாக்கள் இவர்களெல்லாம் பங்கேற்க வேண்டி வரும். அதில் பட்டங்கள், பதவிகள் அவர்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை உலகம் போற்றக்கூடிய காலகட்டம் வாய்ப்பு இருக்கின்றது. 6ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் 7ஆம் இடத்துக்கு செவ்வாய், சுக்கிரன், கேது, புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய உறவுகள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயமும் கிடைக்கப்படும். சில நண்பர்கள் மூலம் விரயமும் ஏற்படும். இதை நீங்கள் பார்த்து பகுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். 8க்குரிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் எதிர்பாரா தனவரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அரசாங்கத்தின் மூலம் வெகுமதிகள், பரிசுகள், பட்டயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். 9ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் ராசிக்கு 7 இருக்கின்றார். 7ஆம் இடத்தோட சொல்லும்போது தூர தேசத்திலிருந்து அழைப்புகள் வரும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டி வரும். அதன் மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது கேளிக்கை, விருந்துகள், கதா காலவட்சியங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சினிமா, பொழுதுபோக்கு அம்சங்கள், இந்த மாதிரி துறைகளில் இருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த துறையில் இருப்பவர்கள் சிறக்கப் பெறுவார்கள், சிறப்பாக இருப்பார்கள். அதில் என்னவென்றால் மக நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் சிறப்பு கிடைக்கப்பட்டு அந்த நட்சத்திரத்திற்கு நன்மை நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பிள்ளைகள் வகையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். அவர்கள் புத்திரர்கள் நல்ல பணியில் இருக்க பெறுவார்கள். அவர்கள் புத்திரர்கள் கல்வி உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல வேண்டி வரும். புத்திரர்களால் நல்ல ஆதாயம் அடைய பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சிம்மராசியினர்களுக்கு இந்த ஆண்டு முதலில் ஒரு அருணோதயத்தை காட்டி பிற்பலன்கள் மிக பிரகாசமாக இருக்கும்படியாக இருக்கின்றது. சிம்மராசியினர்கள் சூரிய பிறவை தாங்கிய வெங்கடேச பெருமான், சூரிய பிறவில் வரக்கூடிய அனைத்து தெய்வங்கள், சூரிய பிறவில் வரக்கூடிய சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்யலாம். தினமும் முன்னாடி சூரியன் தெரிகிறார், சூரியனை வணங்கலாம். மிகவும் சிறப்பாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தில்லை காளியையும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் பைரவரையும், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பைரவன்பட்டி பைரவரையும் சென்று வணங்கி வருவது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பணி ஏற்படும். வெற்றிகரமான பயணத்தை அவர்கள் தொடங்கலாம்.